ராகி தோசை தான் சுட போகிறேன். 1/4 கப் ரவை, 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். கணேஷ் பிராண்ட் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும். 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை சேர்த்துருக்கனால ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறினா தான் தோசை ரொம்ப நைஸாக இருக்கும். நல்லாவே ஊறிடுச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரியை காட்டிலும் சின்ன வெங்காயம் நிறையவே சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க, அப்போ தான் தோசை வந்து நல்லா நைஸாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஊற்றாமல் சுற்றிலும் ஊற்றிக்கிட்டு அப்புறம் சென்டரில் ஊற்றுங்க. ரவை தோசை சுடுத மாதிரி சுடுங்க, ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னிலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்